ஆனால் என்னன்னா கூட்டம் தொடங்குறதுக்குள்ள வழக்கம் போல இப்போவும் நம்முடைய கூட்டங்களில் அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணன் திரும்ப அவர்கள் மேடையில எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கே சீட் இல்லாமல் நம்ம தோழர்கள் உட்காருவாங்க. ஆனால் அண்ணா கூட்டத்தில் அப்பயும் அப்படி நடந்திருக்கு. ஒரு கட்சியின் வளர்ச்சி போக்கில் அப்படி தான் இருக்கும் இல்லையா? எல்லாரும் தலைவரோடு நெருக்கமாக இருக்கணும் காட்டிக்கணும்னு அந்த வசூல் பண்ணி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு சீட் இல்லாமல் போயிடும், மற்றவங்க எல்லாரும் உட்காந்துருவாங்க. கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி அண்ணாவை கூப்பிட்டுட்டு வந்த ஒருத்தருக்கு மேடையில் இடம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு, ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு டக்குன்னு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அண்ணா உட்கார்ந்துருக்கும் போதே அண்ணா காதுபடவே அண்ணாவையே திட்டிடுறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவராக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் கூட்டம் நடத்துகிறேன், நான் பக்கத்தில் உட்காரல, நான் தானே நடத்துகிறேன், அவருக்கு வேணா கூப்பிட்டு உட்கார வைக்க வேணாமா, இந்த உட்கார்ந்துருக்கணும் எந்திரிக்க சொல்ல வேணாமா, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்கிறார். அண்ணா காதில் வாங்கி கொண்டு எதுவுமே சொல்லலை. அந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக 1 மணி நேரம் உரையாற்றார். உரையாற்றி முடித்ததற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நபர் பேசிய வசையை அதற்கான விளக்கம் எதையுமே சொல்லலை. அந்த சேரில் உட்காந்துருந்தான் இல்லை, அவங்க மொத்த பேரையும் தனியாக கூப்பிட்டாராம். அவரை மட்டும் விட்டுட்டு மொத்த பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கான், அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் போங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த சேரில் உட்காந்தாங்க இல்லை, அவங்கள்ட்ட மட்டும் பேசினாராம். என்ன பேசினாராம்? அந்த தம்பி கேட்டது சரிதான், அவன் ஒரு முக்கியத்துவமாக நான் வந்து இங்கே பேசணும் அப்படின்னா இந்த பகுதியில் இந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் கூட்டம் போட்டிருக்கான். எல்லாருக்கும் சேர் போட்டு கூட்டம் நடத்துகிறான், தெருவில் நிற்க வைக்கல. 4 மணிக்கு நான் வருவேன்னு சொன்னால் 4 மணிக்கே என்னை கரெக்டாக வர வச்சுட்டான். எப்படி வரிசையாக எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால அண்ணாவை திட்டிட்டியாடா நீ அப்படின்னு அவனை யாரும் கோச்சிக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன், எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் இந்த கட்சியை விட்டு வெளியே போவதற்கு எந்த சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவனை நீங்கள் பக்குவமாக பார்த்துக்கணும். அவன் மீது உங்கள் எல்லோரையும் விடவும் எனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறார். அண்ணாவுக்கே பாசம் அதிகமாக ஆகக்கூடிய இடத்துக்கு அந்த அவர் மாறுகிறார். 15 வருஷம் அதற்கு பிறகு 15 வருடம் 1967 தேர்தல் முடிவு வருது. மாயவரம் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது. அந்த பேர் யாருன்னா, அந்த மேடையில் இருக்கை கிடைக்காதவருடைய பெயர் தான் மாயவரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வெற்றி செய்தியை சொன்ன கிட்டப்பா என்கிற பெயர். அந்த கிட்டப்பா தான் அண்ணாவை திட்டினவர். 15 வருடமாக ஒரு தொண்டனை பார்த்து 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 அவனை பழக்கி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி பண்புடவனாக மாற்றி எந்த மேடையில் இருக்கை கிடைக்கவில்லையோ அவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் அவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கக்கூடியவனாக ஒருவன் எவன்